நம்ம எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா, ஒரு கியூபா ஒரு பட்டர் கிடைக்கும். அந்த பட்டரில் ஒரு முக்கால்வாசி பட்டரை எடுத்து அதை கடாயில் விட்டு அந்த பட்டர் நல்லா நமக்கு மெல்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணோம். மெல்ட் ஆனதுக்கப்புறம் நமக்கு தேவையான மஷ்ரூம்ஸை கட் பண்ணி வச்சுருந்தோம். அந்த மஷ்ரூம்ஸ் அதில் ஆட் பண்ணிவிட்டு 2 நிமிடங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹையில் வைக்கணும் ஃப்ளேமை. அதுக்கப்புறம் கொஞ்சம் சிம்மர் பண்ணிவிட்டு அதை அந்த வாட்டர்லாம் வெளியில் மறுபடியும் சுண்டி ஒரு திக் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நம்ம குக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஒரு பேனில் தேவையான அளவுக்கு அதே பட்டரை போட்டோம். பட்டர் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், சாப் பண்ணி வச்சுருந்த பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக சாட்டே பண்ணோம். அதுக்கப்புறம் இதுவும் ரெடி ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே கடாயில் ஆல்ரெடி மஷ்ரூம் ரெடியாக இருந்துச்சுல்ல, அந்த மஷ்ரூமோட இதை ஆட் பண்ணோம். ஆட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இதெல்லாம் பிளெண்ட் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு நீலவாக்கில் நறுக்கிய குடைமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக சாட்டே பண்ணோம். அதுக்கப்புறம் நமக்கு பெப்பர் பவுடர் தேவையான அளவு, சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறம் உப்பு, இது 3த்தையும் போட்டு மறுபடியும் குக்கிங் டைமை கொடுத்தோம். அண்ட் ஃபுல்லாக நமக்கு தேவையான அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஃபைனலாக ரெட் சில்லி சாஸ் தேவையான அளவு, அதாவது ஒரு சின்ன கப்பில் வச்சுருந்தோம், அது முழுசாகவே ஆட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன்லேருந்து 1.25 ஸ்பூன் நம்ம சோயா சாஸை ஆட் பண்ணி பிளேட்டிங்கை முடிக்கிறதுக்கு முன்னாடி பேனில் கொத்தமல்லி தூவினாலும் சரி, இல்லை கொத்தமல்லி தூவி கார்னிஷ் லாஸ்ட்டாக பண்ணாலும் சரி, அது நம்மளுக்கு கார்னிஷ்காக. அவ்வளோதாங்க. இதுதான் பட்டர் கார்லிக் மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை.